ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன விளாக் எடுக்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து ஏப்ரல் 2 வியாழக்கிழமை, பெரிய வியாழை. ஸோ இந்த டே எனக்கு எப்படி போகுது அப்படின்னு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையிலே கரெக்டாக 7 o'clock தான் ஆகுது. நான் முன்னாடி முடிச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வேலைக்கு முன்னாடி போனால முன்னாடி முடிச்சுட்டேன். என்னோடய பசங்க இன்றைக்கி இன்னும் எந்திக்கலை. எப்படி படுத்து தூங்குறீங்க? ஒரே கமந்து தான் படுக்கிறாங்க. எப்படி நேராக படுக்க வச்சாலும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க தூங்குகிற டைம் மட்டும் தான் எங்களோட வீடு வந்து அப்படி அமைதியாக இருக்கும். ஆக்சுவலாக சண்டே மாஸ்க்கு போகும்போதே ஃபாதர் சொன்னாங்க, இந்த வீக் வந்து அதாவது கஷ்ட நாள் வந்து நீ இருக்கிற இடத்த அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து என்னோடய பசங்களை வச்சுட்டு சத்தியமாக என்னோடய வீடு வந்து அமைதியாகவே இருக்கலை. ரணக்கிழமை தான் இருக்குது. அதில் வேறு லீவு எனக்கு 60 நாளைக்கு மேலே முன்னாடியே லீவ் விட்டாங்க, மார்ச் லாஸ்ட்லேயே. இதனால் ரணக்கிழமை தான் இருக்குது. அப்படி தான் என்னோடய விளாக் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம காலையிலே போய் ஆக்சுவலாக எனக்கு பாத்திரம் வேறு கழுவில் ஏகப்பட்ட பாத்திரம் கிடக்குது. ஏன்னா ரொம்ப இப்போலாம் நைட்டுக்குள்ளேயே ரொம்ப சோர்வாகிடுது. அதனால் என்ன பண்ணுறது, நேற்று வந்து நான் பாத்திரமே கழுவலை பார்த்துக்கோங்க. அப்படியே நான் போட்டுட்டேன். காலையில் தான் பாத்திரத்தை கழுவிட்டு காலையில் சாம்பார் வச்சிடணும். சாம்பார் வச்சு இட்லி வைக்கப்போய் சரியா. வாங்க இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் லைக் பார்த்திங்களா, எவ்வளோ பார்த்துட்டு பார்த்திங்களா. பசங்களை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்ல, எனக்கு வந்து ப்ரெஷர் ஏறாது, குறைய தான் செய்யும். சரி வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி விளாக் இட்லியை வந்து அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு அடுப்பு வந்து நல்லா இருக்குது, ஒரு அடுப்பு அடைச்சி போச்சு. என்னன்னே தெரியல. இந்த 3 அடுப்பு வாங்கினாலே இப்படி தான் இருக்குமா, இல்லை எனக்கு தான் அப்படி இருக்குதானே எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து சாம்பார் எப்படி வைக்க போகிறேன்னா, ஊர்லலாம் வைப்பாங்க எல்லாம் மொத்தமாக வெங்காயம் பூண்டு அப்புறம் காய்கறிலாம் மொத்தமாக குக்கரில் போட்டு வச்சு தாளிசம் பண்ணி தேங்காய் பூலாம் போட்டு எடுக்குவாங்க. அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் அப்படி வச்சா பிடிக்க மாட்டோம். இன்றைக்கி அப்படி தான் வைக்க போகிறேன். ஏன்னா வேலை வந்து ரொம்ப ஈஸி. அவ்வளோத்தையும் கட் பண்ணி நம்ம மொத்தமாக குக்கரில் போட்டுருமா அவிஞ்சிடும், வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்படி தான் வைக்க போகிறேன். வாங்க பீன்ஸை கட் பண்ணி ஆல்ரெடி பருப்பை தண்ணியில் கழுவி ஊற போட்டாச்சு. அப்போ தான் வந்து ஊறும்போது நம்ம குக்கர் விசிடும்போது நல்லா மசிஞ்சிடும். உங்களுக்கு எப்படி சாம்பார் வச்சா பிடிக்கும், எப்படி பிடிக்குமா இல்லை? சிலவங்க தனியாக பருப்பை வந்து அவிச்சிருவாங்க, அவிச்சு எடுத்துகிட்டு காயை தனியாக வதக்கி போடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்படி பிடிக்குமா இப்படி பிடிக்குமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். கத்தரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டுருவாங்க, இல்லைன்னா கலர் உடனே மாறி விடுது. நான் ஃபாஸ்ட்டாலாம் செய்ய மாட்டேன், ரொம்ப ஸ்லோவாக தாங்க வேலை பார்ப்பேன். ஏன்னா வந்து சமையல் வந்து நம்மளுக்கு தெரியும், பட்டு இப்படி துல்லியமாலாம் கிடையாது, ஏதோ அப்படி அப்படின்ட்டு தெரியும். சரி கட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு இட்லியை வந்து குத்தி பார்த்து அவிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. நான் எப்படி தெரியுமா பார்ப்பேன், கத்தியை வச்சு குத்தி பார்த்து அவிஞ்சிருக்கான்னு பார்ப்பேன். கை வச்சா சுட்டு விடும்ல, முன்னாடி பார்க்க மாட்டேன். எங்கள் அத்தைலாம் வருவாங்க, உரைப்பாங்க, சங்கு ஒரு குத்துவாங்க. கை சுடுமா என்னன்னு தெரியல, அவிஞ்சிட்டு அப்படி தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு பார்க்க வராது.
பார்த்திங்களா, எல்லா காய்கறியுமே கட் பண்ணி போட்டாச்சு. கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, அப்புறம் வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டாச்சு. பருப்புலாம் போட்டாச்சு, மிளகாலாம் போட்டாச்சு. இனி இதில் வந்து காயத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். அப்படின்னா சாம்பார் ரெடி. இறக்குனதும் கடைஞ்சிட்டு தேங்காய் பூ போட்டு தாளிசம் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். சாம்பார் எப்படி ஈஸியாக இருக்குல்ல. பேச்சுலரில் அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக சாம்பார் வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். ஒரு டிப்ஸு சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரில, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம குக்கர் வைக்கும்ல, மூடி போட்டதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து குக்கர் வச்சு வழியாக வந்து வெளியில் வரும், இந்த சிந்தும் அடுப்புலலாம் படம். ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அந்த தண்ணிக்கு மேலே இப்படி விட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டோம்னா மேலே வந்து விசில் வரும்போது எந்த ஒரு தண்ணியுமே வெளியில் லீக் ஆகாது, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாய் வந்துடக்கூடாது, ஒரு மனுஷன் வந்துடக்கூடாது. எங்கள் வீட்டில் இருக்க குட்டி சிம்பா உடனே குலைக்க ஆரம்பிச்சிருவாரு. பார்த்துக்கோங்க சிம்பா. ஆக்சுவலாக இதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். சிம்பா வா நெல்ல. ஆடியா நான் வாரேன். பாருங்களேன், இதில் நின்று தான் அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க வெளியே என்ன நடக்குன்ட்டு. ஆக்சுவலாக இது நார்மல் டாக்கு தான். இதில் வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இது, பட் எதுக்குன்னு தெரில. நான் வந்து ஊசியும் போட்டேன், ரேபிஸ் ஊசியும் போட்டாச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் சொல்லி மருந்து கொடுத்தாங்க, அது எல்லாமே நான் ஹாஸ்பிட்டல் போய் போட்டேன். பட் அது சரியாக மாட்டேங்குது. என்ன பண்ணுன்னு எனக்கே தெரில. நிறைய பேர் உப்பு இல்லாமல் சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாங்க, அப்புறம் நான்வெஜ் நிறையா கொடுங்கங்கிறாங்க. அப்படிலாம் கொடுக்கணுமா என்னமோ எனக்கு தெரில. பட் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உப்பு இல்லாமல் சாப்பாடு கொடுத்து. அப்படி தான் கொடுக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வரது. அதாவது வெளியில் போய் இது பார்த்துக்கோங்க, நிறைய எம்சென்ட் மண்ணு நாங்கள் வீட்டு வேலை நடக்கா, அதில் போய் நல்லா உருண்டு விளையாடுறது. கொஞ்சம் வெளியில் விடுவேன், அது விளையாண்டுமா அப்போ உள்ளே வரோமா. அதுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தானா அந்த இந்த காற்று பக்கத்துலலாம் லைட்டாக முடி வளர ஆரம்பிச்சிட்டு, ஆனால் வந்து கழுத்து பக்கத்தில் திரும்ப அதே மாதிரி வேற வருது முடி வருது. அது இப்படி தான் அந்த வயசில் இருக்குமா என்னன்னு தெரில. பாருங்களேன், வருங்க தெரியுதா, அது முடி திரும்ப வளருது. அதுக்கு இருடா சிம்பக்குட்டி, அதுக்கு வளருது. ஆனால் அது வந்து கழுத்துலேயும் வந்துடுச்சு. அது எதனாலனே தெரில. பட் ரொம்ப பாசக்கார பையன் என் மேலே. அது வந்து வாயை வந்து கடிக்கிற மாதிரியே, அதாவது விளையாட்டுக்கு பண்ணது. பட் இருந்தாலும் பயமாக இருக்குது பல்லு போட்டுருமோன்ட்டு. பட் ஊசி போட்டாச்சு. பட் இருந்தாலும் சிம்பா சரி என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன்? நம்ம பின்னாடியே முழிச்சு வந்துடுவார், நம்ம பின்னாடியே வருவார். சரி துணியை கிழிச்சிடாத, போதும். சரி துணி என்னென்ன வேலை பார்க்குது. இதான் எங்கள் சிம்பாவோட வீடு பார்த்துக்கோங்க. என்னோடய ஷால் தான் அதுக்கு போடுவேன். இப்போ குட்டியாக இருக்கா. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இதுக்குள்ளே படுக்கவே மாட்டேன்னுட்டு இப்போ வந்து சிம்பா போதும் பாலுங்க சிம்பா, பால் கம்பு எடுங்க. இல்லைங்க, அது வந்து இங்கே பாருங்கள் துணி எப்படி கிடைக்குது. கம்பு எடுப்புமா, கம்பு எடுத்தாலும் பயப்படாது. சரி ஓகே சரி ஓகேங்க. இதுக்கு மேலே இப்படி தான் நிற்கும், நாங்கள் உள்ளே போயிடுவோம். கிளம்பியாச்சு மீன்ஸ் கோயிலுக்கு வந்து எனக்கு பெரிய வேலை அன்னைக்கு சமபந்தி உணவு. ஸோ அதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். சுடிதார் தான் போட்டிருக்கேன். என்னோடய பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கல, அவனும் கிளம்பிட்டான். உங்கள் அப்பா வர லேட்டாகுன்னாங்க, அதனால் நாங்களே சாப்பிட கிளம்பியாச்சு. போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு. சரி வாங்க சாப்பிட்டு வருவோம். ஆக்சுவலாக இந்த டைம்லலாம் ஊர்லலாம் வந்து பெரிய வேலை நினைக்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வீட்டிலையே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வீட்டிலையே சமையல் பண்ணுவாங்க. சமைச்சிட்டு அதை வந்து புண்ணியம் கொடுப்பாங்க. அதாவது ஒத்த நம்பரில் 5 பேர் 7 பேர் 13 அந்த மாதிரி ஒத்த நம்பரில் வந்து ஆட்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க வீட்டில். எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க ஊருக்குலாம். ஆனால் பட் இங்கே சென்னையில் நான் இருக்க இடத்துல வந்து அன்றைக்கி சமபந்தி உணவுன்னு சொல்லி சர்ச்சிலேயே சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டு வர போகிறோம், வாங்க சாப்பிட்டுட்டு வருவோம். போமா
அப்போ வரலையா? வெயில் சரியான வெயில் அடிக்கிறது. அதாவது சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பசங்களை வச்சு தனியாக வந்ததுனால நான் வந்து சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்கல. இதை எடுத்ததே பெருசு எனக்கு. நான் அவங்கள சாப்பிட வைக்கிறதே பெரிய வேலை. அதனால நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் நைட்டு கிளம்பி சர்ச்சுக்கு போய் பாதம் கழுவுற பூசு, அதுக்கப்புறம் நற்கரண பாவனைலாம் வச்சு எல்லாமே பார்த்துட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.